சீமான் அவர்கள் ஆதரவாளர்கள் இந்த முறை இல்லைனா அடுத்த முறை இல்லாத அடுத்த முறை சொல்லிட்டு அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. ஆனா இந்த 2026 தேர்தலில் சீமான் அவர்கள் வெற்றி பெற்றாதான் ஒரு அடுத்த கட்டத்துக்கு கட்சியை நகர்த்த முடியுன்ற ஒரு பார்வை இருக்கு. இன்கேஸ் அது எதனா நெகட்டிவா போச்சுன்னா அது கட்சியை ஆபத்து கொண்டு போய் உதவும் நினைக்கிறீங்க? ஒரு ஆபத்தும் விடாது. இழப்பதற்கு எதுவும் இல்லை, அடைவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்குதுன்னு கார்ல் மார்க்ஸ். உங்களுக்கு சொல்றது புரியும். இழப்பதற்கு எதுவுமே கிடையாது. நாம் தோன்ற வச்சுக்கிட்ட இப்ப யார் நம்ம எழுந்திருப்போம்? இப்ப தாழ்காரர் எழுந்திருப்பாரு. ஏன் சொல்லுங்க? எதை சொல்றீங்க? 1.5 கோடி 2 கோடி 3 கோடி செலவு பண்ணிருப்பாரு. இவ்வளவு கூட செலவு பண்ண என்ன பண்ணுவாரு? செலவு பண்றேன் எழுந்து போட்டு நினைப்பாரு. இவங்க அப்புறம் செலவே பண்ணல. பரப்புற பொதுக்கூட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு இவ்வளவுதான். இது பேர் செலவு. அடிப்படை செலவு. நீங்க தெரியும் முதலமைச்சர் எங்க போயிருக்காரு? இப்போ ஊட்டி போயிருக்காரு, கொடைக்கானல் போயிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எங்க போயிருக்காரு? வெளியே எங்க போயிருக்காருன்றாங்க, தெரியல எங்கன்னு தெரியல. அல்லது கிட்ட கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஐயா விஜய் அவர்கள் திருச்செந்தூர் காலமுருகன் கோயில் போயிட்டு ஜோசியர் சொன்னதுக்காக போய் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தார். சீமான் கட்சிக்காரர் என்ன பண்றாங்க தெரியுமா உங்களுக்கு? மே 18க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மே 18 இணைய எழுச்சி பொதுக்கூட்டத்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார். அது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு சார். அது அடுத்த கட்ட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம். என் வேலை மக்களுக்காக இயங்குறது, மக்களுக்காக போராடுறது, மக்களுக்காக பேசுறது, நான் இயங்குறது இவ்வளவுதான். அப்படி இயங்குறாங்க அவங்க. அந்த வெறி இருக்குல்ல, அது நான் சொல்ற கட்சிக்கு இருக்கு. அதுல உத்வேகமா ஆயிடுவாங்கன்னு தான் நான் நம்புறேன். அதான் சொல்றேன், இயற்கை அவங்களை கைவிடாதுன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு.